குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. சோகுமார் சார் வந்து ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் அப்பா டைரக்ஷனில் 4 படம் தொடர்ந்து நடித்தார். தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி வேலைகள், பன்னீர் நதிகள். சோகுமார் சொல்கிறார் அப்பா கிட்ட, பாஸ்கர் சார் நீங்கள் இப்போ கதை சொன்னீங்கல்ல, இதில் வந்து நீங்கள் 50% எடுத்தீங்கன்னா கூட இந்த படம் ஹிட்டு 100 days அப்படின்னு சொன்னார். அப்பா பதிலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? சோகுமார் சார், நான் எதிர்பார்க்கறதுல நீங்கள் 50% நடிச்சிங்கன்னா கூட இந்த படம் சில்வர் ஜூப்ளி அப்படின்னாரு. காலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு அவர் கொஞ்சம் யோகாசனம் அதெல்லாம் பண்ணுவார்ல எப்போவுமே, அது மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு 4 மணிக்கு மாடிக்கு போய் அது மாடியில் ஒரு லைட் போட்டிருப்பாராம். அந்த லைட்டை போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டே வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆன படம் வந்து விஷ்ணு தான். ஷோபாமாவும் விஜய் சாரும் சேர்ந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, அந்த பாட்டு அம்மாவும் மகனும் பாடியிருப்பாங்க அந்த காலத்தில். பெரிய ஹிட் அந்த சாங். இன்றைக்கும் அந்த சாங் வந்து ரொம்ப பிரபலம். கார்த்திக் சார் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப சொதப்புனார், டேட்ஸ் சொதப்புனார், சொன்ன மாதிரி வரல, எக்கச்சக்கமான குளறுபடிகள், பிரச்சனை. அப்புறம் வந்து அவர் வரலைன்னா பானுப்பிரியாவை தூண்டி விட்டு நீ போகாத நடிக்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறையா சேட்டைகள்லாம் பண்ணார். கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த காலத்திலே 92-93 காலத்திலேயே 1.25 கோடி ரூபா நஷ்டம். லாபமாக வந்திருக்க வேண்டிய படம் கார்த்திக் சாரோடைய கரெக்டான கோஆப்ரேஷன் இல்லாதனால பெரிய நஷ்டமாச்சு. பௌர்ணமி வேலைகளுக்கு அப்புறம் பன்னீர் நதிகள் பண்ணார், 4வது படம் சோகுமார் சாரை வச்சு. தொடர்ந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே நடக்கலை, பூஜை போட்டாச்சு, சோகுமார் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அந்த படம் ஃபுல்லாகவே வந்து சோகுமார் சாரும் அப்பாவும் பேசிக்கவே இல்லை. சோகுமார் சார் மாதிரி ஒரு நடிகர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதாவது வந்து சினிமாவில் மட்டும் நடித்து வெளியில் நடிக்க தெரியாத ஒரு ஜென்டில்மேன் சோகுமார் சார். அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். வெளியிலலாம் நம்ம கேள்விப்பட்டது தான், ரொம்ப சறுக்குன்னா கோவம் வந்துடும் அப்படி. பட் ஆனால் அவருக்கு சிவகுமார் சாரோட மாத்திரம் கரெக்டாக அந்த இது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகி போச்சு, அந்த கெமிஸ்ட்ரி. அது எப்படி அவர் படம் ஃபுல்லாக நிறைய படம் நடித்தார். ஆமாம், சிவகுமார் சார் வந்து ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் அப்பா டைரக்ஷனில் 4 படம் தொடர்ந்து நடித்தார். தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி வேலைகள், பன்னீர் நதிகள். சிவகுமார் சாரோட ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிவகுமார் சாரை அப்பா பார்க்குறாரு. தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. சிவகுமார், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கதை இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லர், நான் வந்து உங்களுக்கு கதை சொல்கிறேன். இந்த கதையோடைய கொலை பண்ணது யார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த படத்தையே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறார். சிவகுமார்கிட்ட கதை சொன்னோன்னே சிவகுமார் சார் கேட்டுட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு பாஸ்கர் சார், கடைசியில் வந்து இந்த ஒரு பாயிண்டில் நிறுத்திட்டு யார் கொலைகாரன் சொல்லுங்கன்னு அப்பா கேட்குறாரு. சிவகுமார் சார் சொல்கிறாரு, இல்லை என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல, ரொம்ப நல்லாயிருக்கு, யார் கொலைகாரன் அப்படின்னு கேட்கும்போது அப்பா ரிவீல் பண்ணி சொல்கிறாரு, சூப்பராக இருக்கே கதை அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் சொல்கிறார் அப்பா கிட்ட, பாஸ்கர் சார் நீங்கள் இப்போ கதை சொன்னீங்கல்ல, இதில் வந்து நீங்கள் 50% எடுத்தீங்கன்னா கூட இந்த படம் ஹிட்டு 100 days அப்படின்னு சொன்னார் சிவகுமார் சார் அப்பா கிட்ட. அப்பா பதிலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? சிவகுமார் சார், நான் எதிர்பார்க்கறதுல நீங்கள் 50% நடிச்சிங்கன்னா கூட இந்த படம் சில்வர் ஜூப்ளி அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு பாண்டிங் இருக்கு இல்லையா, அதுவே சிவகுமார் சாருக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பாவோட ஒர்க் ஸ்டைலு, அப்பா ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக இருக்கிறது, கரெக்டாக பஞ்சுவலாக சீன் பேப்பர் எழுதிட்டு போய் பர்ஃபெக்டாக சொன்ன நாளில் சொன்ன மாதிரி முடிக்கிறது, இது எல்லாமே சிவகுமார் சார் பிடிச்சி போச்சு. ஏன்னா சிவகுமார் சாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினான ஆள். அவர் பௌர்ணமி வேலைகள் படமெல்லாம் பண்ணும்போது ஃபுல்லாகவே கோர்ட் ரூம் ட்ராமா. அந்த படத்தில் ஃபுல்லாக கோர்ட்டு. அப்போ வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1.5 பக்கம் 2 பக்கம் வசனங்கள் தொடர்ந்து பேசணும், ஒரே ஷாட்டில் பேசணும். அப்போ சிவகுமார் சார் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாராம், அம்மா நீ லட்சுமி, நீ 3 மணிக்கு காலையில் நீ எழுப்பி விட்டுருமா அப்படின்னு சொல்லுவாராம். என்னங்க, எந்த படத்துக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் காலையில் ஒரு 7 மணி 6 மணி 7 மணிக்கு தான் எந்திரிப்பீங்க, இப்போ 3 மணிக்கு எழுப்பி விடுங்கன்னு சொல்கிறீங்களே, ஐயோ அந்த ஆள் கொண்டுருவான், 1.5 பக்கம் வசனம் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன், காலையில் மாடியில் போய் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு அவர் கொஞ்சம் யோகாசனம் அதெல்லாம் பண்ணுவார்ல எப்போவுமே, அது மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு மாலை 4 மணிக்கு மாடிக்கு போய் அது மாடியில் ஒரு லைட் போட்டிருப்பாராம். அந்த லைட்டை போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டே வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். 1.5 பக்கம் 2 பக்கம் வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு குளித்து மேக்கப்போட 7 மணிக்கு ஷாட்டுக்கு வருவார். அதனால் சிவகுமார் சாரே சொல்லியிருக்காரு, இது ராஜபாட்டை அல்லைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு.
அந்த புக்கில் அப்பாவை பற்றி ஒரு 4-5 பக்கம் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். ஸோ சிவகுமார் சாருக்கும் அப்பாவுக்கும் கடைசி வரைக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனால் பௌர்ணமி இலைகளுக்கு அப்புறம் பன்னீர் நதிகள் பண்ணார், 4வது படம் சிவகுமார் சாரை வச்சு. தொடர்ந்து சிவகுமார் சார்கிட்ட டேட்ஸ் எப்படி வாங்குவார்னா, சிவகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், சிவா நான் படம் ஆரம்பிக்க போகிறேன், 6 மாதத்தில் நம்ம ஷூட்டிங் போகிறோம், வேறு ஏதாவது இப்போ டேட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் என்னை கேட்டு கொடு அப்படின்வார். சிவகுமார் சார்னு சொல்லுவார், இல்லை வாத்தியாரேன்னு தான் சொல்லுவார். இல்லை வாத்தியாரே நான் எப்போ நீங்கள் சொன்னீங்களோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அவ்வளோ அமிக்கபிளாக இருந்தாங்க 2 பேருமே. பன்னீர் நதிகள் படத்தில் புக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே நடக்கலை. பூஜை போட்டாச்சு, சிவகுமார் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே வந்து ஊட்டியில் ஷூட்டிங் பிளான் பண்ணியாச்சு. அப்பாவோடைய பிளானிங் எப்படி இருக்குன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போட்டுருவாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, சப் ஆர்டிஸ்ட்டு, கூட நடிக்கிறவங்க எல்லாருக்கும் பக்காவாக டிக்கெட் போட்டுருவாங்க. பஸ்ஸில் போகிறவங்களுக்கு பஸ் டிக்கெட் போட்டுருவாங்க. யூனிட்லாம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பிடும். ஹோட்டல் அக்காமடேஷன்லாம் லொக்கேஷன் பார்க்குறாங்கல்ல, அப்போவே இத்தனை நாள் எனக்கு வேணும், இங்கே இவங்க தங்க போகிறாங்க, யூனிட் இங்கே தங்க போகிறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்கே தங்க போகிறாங்க, ஆர்டிஸ்ட் இங்கே தங்க போகிறாங்க, எல்லாமே பிளான் பண்ணிடுவார். பக்காவாக டிக்கெட் போட்டு பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி தான் டிக்கெட்டெல்லாம் கையிலே வச்சுருப்பார், கவரில் போட்டு. அது 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்ருவார். இப்படி சிவகுமார் சாருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாங்க கோயம்புத்தூருக்கு. சிவகுமார் சார் ஃப்ளைட் டிக்கெட்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே போயிடுச்சு. சிவகுமார் சாருக்கு வந்து சிந்து பைரவி படம் நடித்தார் இல்லையா, அந்த படம் வந்து 100 நாள் ஓடி, அந்த படத்தை வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க தலைமையில் 100வது நாள், அது பாலச்சந்தர் சார் படம். அப்போ சிவகுமார் சார் ஹீரோ. அது பிரபலமாக ஓடின படம், பரபரப்பாக ஓடின படம். அந்த 100வது நாளுக்கு வந்து பாலச்சந்தர் சார் வந்து சிவகுமார் சார்கிட்ட சொல்கிறாரு, கலந்துக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிவகுமார் சார் சொல்கிறாரு, இன்றைக்கி, அதாவது அவர் என்னைக்கு கலந்துக்கணும்னு சொல்லி தேதி சொல்கிறாரோ அன்னைக்கு நைட்டு சிவகுமார் சார் ஃப்ளைட் ஏறி கோயம்புத்தூர் போகணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து சிவகுமார் சொல்கிறார், பாஸ்கர் சார் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காரு நைட் 7 மணிக்கு, விழா வந்து 6 மணிக்கு ஆரம்பிக்குது, நான் வந்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து 1 நாள் பர்மிஷன் வேணும், அடுத்த நாள் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் வந்துடுறாங்களாம், சிந்து பைரவி விழா இருக்குன்னும் போது அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லை நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன், இதில் ஏதாவது 1 நாள் நீங்கள் உல்ட்டா பண்ணிங்கனாலும் எனக்கு பிரச்சனை வந்துடும், அதனால் நீங்கள் சொன்ன தேதிக்கு சிவகுமாரை வர சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதை போய் மேனேஜர் சொல்லியிருப்பார் போல். சொன்னது பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லி கன்வே பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் இருக்கும்ல, அது என்ன சொன்னான்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விடமாட்டேன்ட்டாரு, முடியாதுன்ட்டாரு, அப்படி ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ சிவகுமார் சாருக்கு ஒரு சின்ன மன வருத்தம், என்னடா இத்தனை படங்கள் நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறோமே பாஸ்கர் சாரோட, ஒரே 1 நாள் பர்மிஷன் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னும் போது அவர் என்ன செய்கிறாரு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை அதே மேனேஜர் மூலமாக திருப்பி கொடுத்து விட்டுறாரு. ஃப்ளைட் டிக்கெட் வந்து அந்த மேனேஜர் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து திருப்பி கொடுக்குறாரு. அப்பா என்ன சொல்கிறாரு, ஃப்ளைட் டிக்கெட்டை திருப்பி கொடுத்தா என்ன அர்த்தம், அப்போ வரமாட்டாருன்னு அர்த்தமா, அதான பொருள் அப்படிங்கிறாரு. இல்லை சார் அப்படி இல்லை சார், கொடுக்க சொன்னார் நான் கொடுக்குறேன், வரலைன்னா என்ன நடக்கும்னு பார்த்துக்கோ, நான் சொல்ல மாட்டேன் செய்கையில் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடறாரு. இது மறுபடியும் போய் சிவகுமார் சார்கிட்ட எப்படி சொன்னாருன்னு தெரில, அது எப்படியோ கன்வே ஆயிடுச்சு சிவகுமார் சாருக்கு. சிவகுமார் சார் என்ன பண்ணிட்டாரு, சிந்து பைரவி ஃபங்க்ஷன் 7 மணிக்கெலாம் அட்டன் பண்ணி 8 மணிக்கெலாம் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து பாதி ஃபங்க்ஷன்லேயே சீல்டை வாங்கிட்டு கிளம்பி நேராக ஒரு கார் எடுத்துக்கிட்டு வேகமாக ஊட்டி நோக்கி வராரு. ஆமாம், அப்பா காலையில் 7 மணிக்கு அவுடோரில் ஷாட் ரெடியாக வச்சுக்கிட்டு 6:30 மணிக்கெலாம் உட்காந்துருக்காரு. ஹீரோ வரணும் ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு, ஏன்னா பொதுவாக ஒரு படம் ஆரம்பித்தா ஹீரோ வச்சு ஆரம்பிப்பாங்க சென்டிமெண்ட்டாக. ஹீரோ வரணுன்னும் போது ஹீரோ வரல, 6:30 மணி ஆச்சு, 6:45 ஆச்சு, யூனிட் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க. 7 மணிக்கு வந்து ஃபஸ்ட் ஷாட் வைக்கணும், சிவகுமார் சார் வரல. அப்பா வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, பயங்கரமாக கோவத்தில் சிகரெட் ஊதி தள்ளுறாங்க. அதாவது வந்து சிவகுமார் சார் வரல அப்படிங்கிற ஒரு கோவத்தில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:55 ஒரு கார் வந்து என்ட்ரி கொடுத்து லொக்கேஷன்லேயே நிற்கிது. லொக்கேஷன் நின்னோன்னா ஆல்ரெடி மேக்கப்பெல்லாம் போட்டு வந்துட்டார் சிவகுமார் சார், எங்கேயோ முகமெல்லாம் கழுவி மேக்கப்பெல்லாம் போட்டு, அதாவது வந்து வந்த உடனே காஸ்டியூம் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. 6:55 காஸ்டியூம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே சிவகுமார் சார் டக்குன்னு காஸ்டியூமை மாற்றிட்டு நான் ரெடி, உங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். ஓகே ஷார்ட் ரெடி, அவன் ஆரம்பிக்கலாம் படத்தை அப்படின்னு சொல்லி அப்பாவும் ஷூட் பண்ணுறாரு. அந்த படம் ஃபுல்லாகவே வந்து சிவகுமார் சாரும் அப்பாவும் பேசிக்கவே இல்லை, படம் ஃபுல்லாகவே பேசிக்கலை. அதாவது முதல் நாள் ஷூட்டிங்லேருந்து கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் பேசிக்கலை. அதாவது வந்து சிவகுமார் சார்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரியாக்ஷன் வேணும்னா அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவார், ஒரு 1 மோர் போகலான்னு சொல்லு உங்கள் ஹீரோக்கிட்ட அப்படின்வார் அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் சார் ஒரு 1 மோர் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே 1 மோர் வேணுமா டேரக்டருக்கு, சரி வாங்க அப்படின்னு சொல்லி
சிவகுமார் சார் 1 மோர் போவார். சிவகுமார் சார் பண்ண பர்ஃபார்மன்ஸில் அவருக்கே கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கும்ல சில நேரத்தில். அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு ஒரு 1 மோர் கேளுப்பா அவங்க டேரக்டர்கிட்ட அப்படின்வார். அப்போ அப்பாட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவார், சார் 1 மோர் போகலான்னு சொல்கிறார் சார் ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா தானே இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு 1 மோர் வேணும், உங்கள் டேரக்டர் கேளு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி 2 பேருமே ஒரு ஈகோ பிரச்சனை இல்லை, 2 பேருமே ஒர்க் பண்ணாங்க. கடைசி நாள் ஷூட்டிங் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோயிலில் நடக்குது. பனிவிலும் பருவநிலா பரதமும் ஆடுது அப்படின்னு ஒரு சாங்கு. அமலா அந்த படத்தில் இருக்காங்க, அமலாவும் சிவகுமாரும் ஆடுற மாதிரி ஒரு சாங்கு. அந்த சாங் முடிஞ்சோடனே காலையில் வந்து நைட் ஷூட், அது 3 நாள் சாங் எடுக்கிறாங்க, 3 நாள் நைட் எடுக்கிறாங்க. 3ஆவது நாள் வந்து காலையில் 4 மணிக்கு சிவகுமார் சாரோட மொத்த போர்ஷன்ஸும் அந்த படத்தில் முடிஞ்சிடுது. ஆமாம், சிவகுமார் சாரோட மொத்த போர்ஷன்ஸ் முடிஞ்சோடனே சிவகுமார் சார் கிட்ட அப்பா சொல்கிறாரு, ஆல் த பெஸ்ட் சிவகுமார், உங்கள் கோஆப்ரேஷனுக்கு நன்றி, படம் ரெடியானோன்னு நான் கூப்பிட்றேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் பேசுகிறாங்க. அப்போ சிவகுமார் சொல்கிறாரு, ஓகே அதெல்லாம் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், படத்தை நான் வந்து தியேட்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஒரு ஈகோ ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. அப்போ வந்து சிவகுமார் சாரோட மதர் வந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து இறந்துட்டாங்க. அந்த மதர் இறந்த உடனே ஃபஸ்ட்டு கால் அப்பாவுக்கு தான் பண்ணார் சிவகுமார் சார். பண்ணி, வாத்தியாரே அம்மா இறந்துட்டாங்கன்னு அழுகிறாரு. உடனே ஐயோ கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இம்மீடியட்டாக அப்பா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு நல்ல உறவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஈகோ ப்ராப்ளம்னால ஒரு 2-3 வருஷமாக பேசாமல் இருந்தாங்க. சிவகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்ம குடும்பத்தில், இப்போ அப்பா இல்லை 12 வருஷம் ஆச்சு அவங்க இறந்து, இன்றைக்கும் கூட என்கிட்டலாம் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்காங்க, தம்பி எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி இருக்காங்க, எல்லாமே விசாரிப்பார். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாமே பேசுவார். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கூட தொடர்பில் இருக்கார், தொலைபேசி தொடர்பில் இருக்கார். சில படங்கள் அந்த மெய்யழகன்லாம் வந்துச்சுல்ல, இப்போ ப்ரீவியூ போடும்போது என்னை ஸ்பெஷலாக அழைச்சி ஃபேமிலியோடு காமிப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சிவகுமார் சார் மாதிரி ஒரு நடிகர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதாவது வந்து சினிமாவில் மட்டும் நடித்து வெளியில் நடிக்க தெரியாத ஒரு ஜென்டில்மேன் சிவகுமார் சார். ரொம்ப மனிதாபிமானம். நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருப்பார். அப்பா வந்து இன்னொரு ஹீரோ வச்சு படம் எடுத்தார், கார்த்திக் சார். அப்பா மொத்தமே 3 ஹீரோ வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து சிவகுமார் சார், ஒன்று ரஜினி சார், ஒன்று கார்த்திக் சார். ரஜினி சார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, அதோட முடிஞ்சது. கார்த்திக் சாரை வச்சு 3 படம் பண்ணாங்க. ஒன்று வந்து கலைஞானந்த் சார் வந்து பைரவி பண்ணாங்க இல்லையா, அதன் தீர்ப்பளி திருத்தப்படலாம் வெற்றி ஆனதுக்கப்புறம் கலைஞானந்த் சார் வந்து அப்பா கிட்ட கேட்டார், இன்னொரு படம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு. அவர் இளஞ்சோடிகள்னு ஒரு படம் ராமநாராயணன் டைரக்ஷனில் எடுத்திருந்தார் பைரவி ஃபிலிம்ஸில். அதுக்கப்புறம் 2வது வந்து கார்த்திக் ராதா டேட்ஸ் வாங்கி வச்சுருந்தார். அந்த படம் பெரிய வெற்றி படம் இல்லை, அதனால் அது இதே பேரை வச்சு அடுத்து ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டார். அப்பாவுக்கு அந்த கதை வந்து ரொம்ப விருப்பம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா கலைஞானந்த் சார், அதனால் நம்ம அந்த நன்றி கடனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுப்போம், நம்ம வெற்றி அடைஞ்ச போது அவர் பண்ணி கொடுப்போம், லாபம் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. அந்த படத்தோட பேர் பக்கத்து வீட்டு ரோஜா. கார்த்திக் ராதா நடித்தாங்க. அந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் போச்சு. ஆனால் வியாபாரத்தில் கலைஞானந்த் சாருக்கு நல்ல லாபம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் நதிகள் நான் சொன்னேன்ல, 2 பேருக்கும் சிவகுமார் சாருக்கும் அப்பாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார்கிட்ட மறுபடியும் போகிறார், ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னும் போது கார்த்திக் சாரும் உடனே டேட்ஸ் கொடுக்குறாரு. சட்டத்தின் திறப்புலான்னு ஒரு படம். ஆமாம், கார்த்திக் சோபனா நடிக்கிறாங்க. அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம், நல்ல படம், வெற்றி படமாகவும் அமைஞ்சிச்சு. வியாபாரத்துலேயும் எங்களுக்கு ஓகே, அதாவது வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, தப்பு இல்லை. அந்த ஆஸ்கார் மூவிஸ் படம் தான். அப்பா டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டரும் அப்பா தான். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கும்போது சக்கரவர்த்தி படத்துக்கு கார்த்திக் சாரை புக் பண்ணிட்டார் மறுபடியும். அப்போ வந்து பானுப்பிரியா ஹீரோயினை போடுறாங்க. அந்த படத்தில் வந்து வி.கே. ராமசாமி ஐயாவும் கவுண்டமணி காம்பினேஷனில் ஒரு சூப்பர் காமெடி ட்ராக் ஒன்று இருக்கும். ஆமாம், 2 பேரும் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அந்த காமெடி ட்ராக்கை. கவுண்டமணி சார் வந்து எதுக்கு எடுத்தாலும் இந்த இந்தியா டுடேயில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அந்த படம் ஃபுல்லாக. ஆக்சுவலி வந்து ஒரு காமெடி கலந்த வில்லனாக பண்ணியிருப்பார் கவுண்டமணி சார். அதாவது ஒரு சித்தப்பா, வி.கே. ராமசாமி சார் வந்து சித்தப்பாவும், கவுண்டமணி சார் வந்து அண்ணன் பையனாகவும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காமெடி ட்ராக்கு. அப்புறம் நிலகல் ரவி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஆமாம், தேவா மியூசிக்கில் வந்து நிறைய பாடல்கள்லாம் வெற்றி அடைஞ்சிச்சு. ஆனால் வந்து கார்த்திக் சார் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப சொதப்புனார், டேட்ஸ் சொதப்புனார், சொன்ன மாதிரி வரல, எக்கச்சக்கமான குளறுபடிகள், பிரச்சனை. அப்புறம் வந்து அவர் வரலைன்னா பானுப்பிரியாவை தூண்டி விட்டு நீ போகாத நடிக்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறையா சேட்டைகள்லாம் பண்ணார். பண்ணி அது காலதாமதம் ஆயிடுச்சு அந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்கே. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய படம் கார்த்திக் சார் படம் கிட்டத்தட்ட 10-12 படம் வந்து தோல்வி ஆயிடுச்சு, எல்லாமே தோல்வி.
ஆமாம். அப்போ அந்த தோல்வி படங்களுக்கு நடுவில் இது வியாபாரம் பண்ண முடியாமல் போச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த காலத்திலே 92, 93 காலத்திலேயே 1.25 கோடி ரூபா நஷ்டம். ஆமாம், லாபமாக வந்திருக்க வேண்டிய படம் கார்த்திக் சாரோடைய கரெக்டான கோஆப்ரேஷன் இல்லாதனால பெரிய நஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து இனிமேல் வந்து டைரக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதோட அந்த படத்துக்கு அப்புறம் டைரக்ஷன் வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க. ஆனால் தயாரித்தாங்க. விஷ்ணு படம் தயாரிப்பு அப்பா தான். விஷ்ணு விஜய் நடித்தார்ல, ஏர்லி டேஸ் படம். ஆமாம், விஜய் வந்து நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா 4 படம் அவங்க அப்பாவோட சொந்த படம். யார்? எஸ்எஸ்சி சாரோட சொந்த படம். அதுக்கப்புறம் 5வது வெளி ப்ரொடியூசராக போனது நம்ம தானே. ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் நான் தான் அதுக்கு ப்ரொடியூசர். அப்பா மேற்பார்வையில் நான் ப்ரொடியூசர். அந்த படத்தோட பேர் வந்து விஷ்ணு. அந்த படத்தை வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார் தான் டைரக்ட் பண்ணார். சங்கவி அந்த படத்தில் நடித்தாங்க பேரா. ரசிகனோட பேர், அதாவது விஜய் சங்கவி, ரசிகன் பேர். சங்கவி நடித்தாங்க. அப்புறம் தேவா சார் மியூசிக்கு. அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடித்தாங்க. தலைவாசல் விஜய் அவங்கெல்லாம் நடித்தாங்க. அது ஒரு நல்ல வெற்றி படமாக இருந்துச்சு. விஜய் சாரோடைய ஏர்லி டேஸில், அதாவது வந்து விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆன படம் வந்து விஷ்ணு தான். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எடுத்த படங்கள்லாம் வந்து வியாபாரங்களில் நிறைய தடுமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. முதல்ல படம் எடுத்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய வியாபாரம் பண்ணது விஷ்ணு படத்தில் தான். அந்த படத்தில் வந்து ஷோபாமாவும் விஜய் சாரும் சேர்ந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, அந்த பாட்டு அம்மாவும் மகனும் பாடிப்பாங்க. அந்த காலத்தில் பெரிய ஹிட் அந்த சாங். இன்றைக்கும் அந்த சாங் வந்து ரொம்ப பிரபலம். இப்போ அப்பா கிட்ட நிறைய அசிஸ்டன்ஸ் இருந்தாங்களே, அதில் சிவச்சந்திரன் சார் ஒருத்தரா? சிவச்சந்திரன் சார் வந்து அப்பாவுக்கு அசிஸ்டன்ட் கிடையாது. சிவச்சந்திரன் சார் வந்து தண்டிக்கப்பட்ட நியாயங்களில் அப்பா புக் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கு. அந்த படத்தில் தான் சிவச்சந்திரன் சார் எப்படின்னா நல்ல எஜுகேட்டட். ஆமாம், வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் டிசிப்ளின்டு பர்சனாலிட்டி. அதாவது ரொம்ப கச்சா முச்சான்லாம் இருக்க மாட்டார். சினிமாத்தனமே இல்லாமல் சினிமாவில் இருக்கிற ஒரு 4-5 ஜென்டில்மேன் இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் சிவச்சந்திரன் சார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா AA படித்தவர். ஸோ அந்த படத்தில் நடிக்க வரும்போது அப்பாவும் சிவச்சந்திரன் சாரும் நிறைய இடங்களில் பேசும்போது அவங்களுக்குள்ள நிறைய சிங்க் ஆயிடுச்சு. அதாவது நிறைய ஒற்றுமைகள் அவருடைய மைண்ட் செட்டுக்கும் சிவச்சந்திரன் சாரோட மைண்ட் செட். ஆமாம், 2 பேரும் படித்ததுனால 2 பேரும் நிறைய இன்டெலிஜென்ட்டான விஷயங்கள், பல விஷயங்கள், உலக விஷயங்கள் பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்பாவும் சிவச்சந்திரன் சாரும். சிவச்சந்திரன் சார் அப்பாவோட ரொம்ப இளமை. ஆமாம், இப்போ அநேகமாக ஒரு 70 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா இப்போ இருந்தால் 89. ஸோ ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸாக இருந்தால் கூட சிவச்சந்திரன் சாரோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாண்டிங் இருந்துச்சு. சிவச்சந்திரன் சார் அப்பா வந்து வெளிநாட்டுக்கெலாம் கூப்பிட்டு போவார். அப்பா கிட்ட இருந்து வேற வந்த டேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜன். ஆமாம், வல்லரசு மகாராஜன் அப்பாட்ட தான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார். வல்லரசு, அப்புறம் ஆஞ்சநேயா நிறைய படங்கள் பண்ணார். அப்புறம் ஹிந்திக்கு போய் நிறைய படங்கள் பண்ணார். அப்புறம் நம்ம செந்தில்நாதன் இருக்கார்ல, எவ்வளோ பேர். செந்தில்நாதன் அப்பாவோட அசிஸ்டன்ட் தான். அவர் நிறைய படங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் அதுக்கப்புறம் நிறைய கிட்டத்தட்ட 30 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. பூந்தோட்ட காவல்காரன் தான் அவரோட முதல் படம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க 3 பேர். ஆமாம், குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.